வணக்கங்க சாமி. இந்த கோயில் எங்கே இருக்குங்க? இந்த கோவில் வந்து நாமக்கல் மாவட்டம் வேலவனம்பட்டி அஞ்சலில் சிங்கிலிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கு. இந்த கோயிலில் என்னென்ன சாமிங்க இருக்குது? இந்த கோவிலில் வந்து என்னென்ன சாமி இருக்குன்னா, இந்த கோவிலோட மூல தெய்வமே வந்து தாய்ச்சி அம்மான்னு சொல்லி அவங்க பேரு. அவங்க அதுக்கப்புறம் ஆதிமாகாளி அம்மன் இருக்காங்க, அழகமுத்து மாரியம்மன் இருக்காங்க, சமயபுரத்து மாரியம்மன் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆதிசக்தி நாகராச நாகம்மா இருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே காவலா விளங்குறவங்க பெரிய கருப்பண்ண சுவாமியும் அந்த காவலுக்கு இருக்காங்க. சரிங்க. இங்கே என்ன விசேஷம்லாம் எப்படி நடக்குங்க? இங்கே வந்து விசேஷம்னு சொல்லி பார்த்தோம்னா வருஷத்தில் 2 விசேஷம். என்னென்னா மாசி மாதத்தில் மாசி நடுமாசின்னு சொல்லுவோம். அந்த மாசி 15ஆம் தேதியில் அம்பாளுக்கு வந்து முப்பெரும் மகாசக்தி தெய்வங்களுக்கு வந்து கும்பப்படையில் நடக்கும். கும்பப்படையில் நடந்து அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் திருவிழா நடக்கும். இந்த கும்பப்படையில் எல்லா தெய்வங்களையும் வரவழைச்சு எல்லாத்துக்கும் நிற சாப்பாடுன்னு சொல்லி நிறைய கும்பப்படையில் போட்டு திருவிழா முடிப்போம். அதுக்கப்புறமேட்டு ஆடி மாதத்தில் ஒரு திருவிழா நடக்கும். ஆடி மாதத்தில் என்னென்னா அக்கினி உற்சவம்னு சொல்லி நம்ம என்ன குறைக்காக வேண்டி அக்கினி சட்டி ஆடி மாதத்தில் எடுக்கிறோமோ அடுத்த வருஷம் ஆடி மாதம் வரத்துக்குள்ளே அந்த குறையை நிறைவேற்றி தந்துடுவாங்கிறது இந்த அம்மாவுடைய சிறப்பு. சரிங்க. இந்த கும்பப்படையிலங்கிறது எதுக்காக வைக்கிறது? கும்பப்படையில் வந்து நம்ம அம்மாவுக்கு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து மூலதானமாக 3 தெய்வங்கள் இருக்காங்க. எல்லா கோவில்லையும் மூலதானமாக 2 தெய்வங்கள் 1 தெய்வங்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கோவிலில் வந்து 3 தெய்வங்கள் இருக்காங்க. அவங்க 3 பேர்த்துக்கு என்னென்னா நார்மலாக எல்லாத்துக்கும் படையல் போட்டு சாப்பாடு போடுற மாதிரி தான் போடுறோம். ஆனால் தாய்ச்சி அம்மா அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுடைய வம்சாவளியில் எங்களுடைய பரம்பரையாக வந்தவங்க. அவங்க உத்தம நல்லையா ஆதி தாய்ச்சி அம்மான்னு சொல்லி அவங்களோட பேர். அவங்க வந்து சில பிரச்சனைகளால் அது சொல்லணுன்னா ரொம்ப போயிட்டே இருக்கும். ஒரு சில பிரச்சனைகளால் அவங்க மயானம் எல்லாம் சுற்றி வந்தவங்க, ஊரை விட்டு தள்ளி வச்சதுனால சுற்றி வந்தவங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க உத்தமி அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக ஊரெல்லாம் சுற்றி வந்தாங்க. அவங்க மயானத்தில் போய் எதுவும் சாப்பிட்றதுக்கு கிடைக்காம அது இதுன்னு எல்லாம் கிடைக்கிறது வேட்டையாடி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு உடனே இருந்துட்டு அவங்க உத்தமி 2 பேரும் உத்தம தெய்வங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊர் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து அவங்க இவ்வளோ நாள் நல்லபடியாக சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிடாமலும் இருப்பாங்க, அதனால நம்ம நிறப்படியாக சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி நிறவண்ண சாப்பாடுன்னு சொல்லி அவங்க போட்டதுனால அந்த விசேஷத்தை வந்து நம்ம கும்பப்படையெல்லாம் நினச்சி சாமிக்கு போடுறோம். சரிங்க. அப்புறம் இந்த வாக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எப்போ சொல்லுவீங்க? வாக்கு வந்து எப்போ சொல்லுவோன்னா எப்பயுமே ஆதி வாரம்னு சொல்லுவோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே அருள்வாக்கு நடக்கும். சரிங்க. ஏன் அந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கீங்க? ஏன் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோன்னா ஆதி தெய்வங்கள் தான் இங்கே இருக்காங்க. ஆதிசக்தி நாகராச நாகம்மா, ஆதி மாகாளியம்மன், ஆதி தாயிச்சி அம்மன் அப்படிங்கிறதுனால எல்லா இதுலேயுமே ஆதியாக விளங்குற தெய்வங்கள் இங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே ஆதிவாரமான அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அருள்வாக்கு சொல்லுங்கிறது அந்த அம்மாவோட எனக்கு உத்தரவுங்கிறதுனால அன்னைக்கு மட்டும் அருள்வாக்கு சொல்லுங்கள்.